கண்ணாடி கழட்டிட்டா? ஏய் சரி, ஓகே ஓகே ஓகே. வணக்கம் அமிகோஸ். கிட்டத்தட்ட காலையிலிருந்து நாங்க 2 பேரும் வந்து ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்கோம். நடுவுல காயின் ஃபைட் வந்துருச்சு. காயின் ஃபைட் வந்ததுனால மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு காயின் ஃபைட் போட்டு முடிச்சுட்டு ரெக்கார்டிங் போயிடுச்சு. மியூட் பீப் போட்டுங்க, வேற வழி இல்ல. எனக்கு ஆனிமே பத்தி வீடியோ போடணும்னு ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஆசைப்பட்டோம். சோ இன்னைக்கு வந்து அதுக்கு கரெக்டான ஒரு நாள். அனிமேனா என்னன்னு தெரியாத ஒருத்தங்க கூட இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வேர்ல்டுக்கு வந்து ஓ இப்படிதான் அனிமேவா, அனிமேங்கிறது இப்படிதான் ஒர்க் ஆகுதா, அனிமே பாக்குறவங்க இத பத்தி தான் பேசுறாங்களா அப்படின்னாவது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி அனிமே பாக்குறவங்களுக்கு எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அனிமேங்கிற வேர்ல்டு எங்களுக்கு எப்படி இருந்தது, நாங்க பார்த்த அனிமே, அதுல இருக்க ஜேர்னஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நான் சாம்ராஜ் ஜாக், எங்க கூட வந்து விஎம்கே வந்திருக்காரு. ஜானி வந்து எங்க கூட ஜாயின் பண்ணல. அவர் வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அனிமேல பெருசா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. கேப்பர் வாசிக்கு ஃபேன். கேப்பர் வாசிக்கு. ஆமா, அனிமேலே ரொம்ப நான் வந்து நீஷேவான அனிமே தான் ப்ரோ பாப்பேங்கிற மாதிரி ஒருத்தர் அவரு. அனிமே அப்படின்னா என்னங்கறத நம்ம பார்ப்போம். அனிமே அப்படின்னா நீங்க ஜென்ரலா வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்திருப்பீங்க, கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல வந்து நம்ம கார்ட்டூன்ஸ் பார்த்திருப்போம், இன்க்ளூடிங் சிட்டி டிவி அண்ட் எவ்ரிதிங். இந்த எல்லா சேனல்ஸ்லயும் ஏதோ ஒரு வகையில வந்திருக்கும். ஆனா நமக்கு அது அனிமேன்னு தெரிஞ்சிருக்காது. அனிமேனா ஒண்ணும் இல்ல, கார்ட்டூன்னு நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ற டேர்ம் இருக்கு இல்லையா, அத வந்து ஜப்பான்ல அனிமேங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அனிமேனா அனிமேஷன். அனிமேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி, அது உங்க லைஃப்ல எப்படி ஒரு பார்ட்டா இருக்கு? இன்னைக்கு வந்து 4 மணி நேரமாக 4 ரெக்கார்டிங் செய்து 4 ரெக்கார்டிங் போன பிறகு கடைசியாக இந்த ரெக்கார்டு ட்ரை பண்ற, இந்த ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஆகுது ஆகுது, டோன்ட் வரி ஆகுது. ஆகிட்டது பரவாயில்ல, ஆகி முடியுமான்னு தெரியல. டக்கு நடுவுல ஒரு காயின் ஃபைட் போட போயிட்டீங்கன்னா நானும் எவ்வளவு நேரம் தான் முதல்ல இருந்து பேசுற மாதிரியா பேசுறேன். From my childhood till now, it's like one of my coping mechanism, or it is one of my favorite thing. And loneliness இருந்து நான் வெளியே வரதுக்கான ஒரு பெரிய டூல்னே சொல்லலாம். I've been a child like that, working parents இந்த மாதிரி இதனால. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அனிமே இன்ட்ரடியூஸ் ஆனது சீன் இன் கார்ட்டூன் நெட்வொர்க். ஆஸ் அ சைல்டா எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே டக்குனு கார்ட்டூன்ஸ் பார்ப்போம். யூ வில் கெட் ஃபேசினேட்டட் இல்லை, அது ஏன் ஃபேசினேஷன், அது கலர், அதெல்லாம் நான் போகிறது இல்லை. பட் அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்வாட் கேட்ஸா இருக்கும், மாஸ்க், ஸ்கூபிடு, அதெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அப்படி இருக்கும் டக்குன்னு ஒன்று வித்தியாசமா டிராகன் பால் ஜி ஒன்று வருது. இட் இஸ் த கார்ட்டூன் தான், பட் டோட்டலி இட் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மோர் ஆஃப் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு யங் அடல்ட்டுக்கான ஒரு கார்ட்டூன். ஏன்னா இட் யூஷுவலி ஷோ டெத், இட் யூஷுவலி ஷோ சம் வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே கட்டுவானுங்க. நாட் யூஸ்வலி த வாட் கிட்ஸ் பாக்குற ஷோ மாதிரி இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஷோவா, ஒரு +12 ஏஜ் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ எனக்கு டுனாமின்னு ஒன்று வரும். அதுல வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஃபேவரட்டான அனிமேனா கார்ட்டூன் நினைச்சு பார்த்தது, பட் இட் இஸ் அன் அனிமேனா போக்கேமான் தான். இட்ஸ் பீன் த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட். எனக்கு நான் அது போக்கேமான் கார்டு கலெக்ட் பண்றதுல இருந்து அதுல இருக்கிறத பேசுறதுல இருந்து, அது எவல்யூஷனுக்கு புக்கு போட்டு எழுதுறதுல இருந்து, அது வந்து ஒரு அப்பாயத்துக்கான ஒரு பாப் கல்ச்சர். நிஜமாலுமே சொல்றேன். இப்போ நீங்க சின்ன வயசுல நீங்களும் 90s கிட்ட தான் சொல்றேன், லைக் ஆப்பிள்லி போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஆமா, அந்த லாலிபாப் கார்டு கொடுப்போம் ஃப்ரீயா. அதுக்காகவே நாங்க வாங்குவோம். அதெல்லாம் நான் வந்து ட்ரெயின் மாதிரி சொல்ல செஞ்சு வச்சிருப்பேன். அது நீங்க சீட்டோஸ் வாங்குனீங்கன்னா ஒரு சின்னதா வந்து போக்கேமான் இது மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க ஷேர் பண்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நான் வாங்கி கலெக்ட் பண்ணி நான் வச்சிருந்தேன். நான் அது 2-3 போக்கேமான் வச்சிருந்தேன். அதுதான் எனக்கான பாப் கல்ச்சர் அப்படிங்கிறப்ப அது பம்பர் ஓடுறது, கோலி குண்டு, இந்த மாதிரிலாம் சேர்த்து டயர் ஓட்டுறது பிளஸ் இதெல்லாம் தான். ஹவு கார்ட்டூன்ஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் அனிமேனா எனக்கு கார்ட்டூன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது இன்னொரு எபிசோட்ல கூட பேசுவோம், டிஃபரெண்ட் டாபிக். இட் இஸ் சோ மெச்சூர்ட். அண்ட் நீங்க ஜப்பானீஸ் கல்ச்சர் போய் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் என்டர்டைன்மெண்ட். அனிமேங்கிறது அது வந்து நீங்க கார்ட்டூனா இருக்கட்டும், பிக்சர் மூவிஸா இருக்கட்டும், இட் இஸ் ஈவன் தோ இட்ஸ் குட், இட் இஸ் ஃபார் அடல்ட்டா இருக்கட்டும். சூப்பர்மேன், பேட்மேன்ல இருந்து படமே இப்போ வருது மார்வல், அதை சொல்ல. பட் ஆனால் நீங்க டெக்ஸ்டர் லேபரட்டரி, கரேஜ் த கவர்லி டாக், ஜானி பிராவோ, ஷார்ட் கட்ஸ் எல்லாம் வந்து அனிமே இட் இஸ் கேட்டரிங் ஃபார் சில்ட்ரன். பட் நீங்க ஜப்பானீஸ் கல்ச்சர்ல ஜாப்பனீஸா பாத்தீங்கன்னா அனிமேங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்.
even though they are the land who gave the greatest director அகிரா குரோசாவால இருந்து டகாஷி கிட்டோனோல இருந்து எல்லாருமே வந்திருந்தாலும் the mainstream அனிமிங்கிறது தான் அங்க ரொம்ப ஃபேமஸ் டியூ டு த மங்கா கல்ச்சர். மங்கா கல்ச்சர் அங்க பெருசுங்கிறதுனால மங்காவை அனிமியா மாத்துறப்போ அதுல இருந்து மூவிஸ் வரும். ஸோ இட் வில் காம்படிட் டுவர்ட்ஸ் த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இட் செல்ஃப். நீங்க ஜப்பான்னாலே உங்களுக்கு வந்து மூவி இல்லாம அனிமி தான். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமிங்கிறது உலகத்திலேயே அந்த கண்ட்ரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிளஸ் தான் நான் நினைக்கிறேன். என்ன செஞ்சேன் வேற நம்ம ஊர்ல அந்த கல்ச்சர் மாங்கா கல்ச்சர் கூட கிடையாது. வெஸ்டர்ன்ல காமிக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு பெரிய படமா வந்தாலும் லைவ் ஆக்ஷன் படம் வந்தாலும் அது கூட அனிமியே காம்பீட் பண்ணும். ஒரு வேர்ல்டு வார் பத்தின ஒரு படம் கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் தட் வை இட் become so cultனா நீங்க அனிமியா இருக்கும்போது இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த எமோஷன் மோர். த ப்ராப்ளம் அது எப்படி ஃபேஸ் பண்ணுது, அந்த அட்டாமிக் டிஸ்ட்ரக்ஷன் நீங்க அந்த காட்டுற மட்டும் ஒரு சீன் வரும். அனிமியில எப்படி காட்டுவாங்கிறது ஒரு மாதிரி ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் புட் இட் ஆஃப் இன் லைவ் ஆக்ஷன். இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அனிமிங்கிற போது யூ கேன் டேக் அ லீப். யுவர் இமேஜினேஷன் இஸ் அன்பவுண்ட். நீங்க வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமிக்கும் அதே பட்ஜெட் தான், ஷோனன் அனிமிக்கு அதே பட்ஜெட் தான். என்ன ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும். மீனிங் இன் சென்ஸ் த ஃப்ளூயிட் ஆஃப் ஃப்ளூயிடிட்டி வச்சு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஸ்டீரியோ டைப் பண்றாங்க பண்ணேன். என்னடா என்ன பொம்மை படம் பாக்குறீங்க, என்னடா இதுல இருக்கு, இதுல என்னடா பாக்குறீங்கன்ட்டு. நீங்க வந்து ஒரு ஆர்ட்டை கன்சியூம் பண்ற ஆளா இருந்தா அவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து வெறும் படமா பாக்குறேன், படத்தை மட்டும் படமா பாருங்க, நாங்க சும்மா ஜாலிக்கு தான் கூட பாக்குறோம், நான் டீப்பாலாம் பார்க்க மாட்டாங்கிறவங்களுக்கு அனிமி தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் தே ஹேவ் லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப் டு டூ ஃபைன். பட் நான் ஒரு கீக் மைண்டட் பீப்புள் என்ன மாதிரி இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து அனிமி பிடிக்கும், சீரிஸ் பிடிக்கும், படம் பார்க்கறது பிடிக்கும், படத்தை பற்றி பேசுறது பிடிக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இன் அனிமி தேர் ஆர் ஸ்டோரிஸ் யூ ஹேவ் நெவர் விட்னஸ்ட் அண்ட் யூ காண்ட் விட்னஸ் ஈவன் இன் மூவி. வேற எந்த பிளாட்ஃபார்ம் எந்த மீடியம்லயும் உங்களால கன்சியூம் பண்ண முடியாத அளவுக்கான ஸ்டோரிஸ் இருக்கு. மெச்சூர் சென்ஸா இருக்கும், கிரியேட்டிவ் சென்ஸா இருக்கும், இமேஜினேட்டிவ் சென்ஸ். நீங்க ஜஸ்ட் பிகாஸ் அது அனிமே கார்ட்டூன்ங்கிறது நம்ம ஊர்ல வச்சிருக்க ஸ்டீரியோ டைப். Meaning in India we think that cartoon is bomma panam, that is for children. In Japan it is the mainstream art for them. உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ கிப்லி வந்து சும்மா கிடையாது. தட் இஸ் a prestigious studio, won an Oscar for Spirited Away. அந்த டைரக்டர் பேர் ஹயோ மியாசாகி still he is one of the greatest creators. நான் அனிமில மூவி சைடு பெருசா பார்த்ததில்ல. I explore anime series side தான். But I'm telling so how anime is mainstream there. நீங்க ஒரு வேர்ல்டாவே உங்களுக்கு ஃபேண்டசி பிடிக்கும். I love fantasy novels, fantasy novels, dark fantasy, supernatural stuff. அந்த மாதிரி I love it. எனக்கு இந்த வேர்ல்ட்ல இருக்கிறத விட புதுசா ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் GOT சொல்றேன். நீங்க போனீங்கன்னா that world itself has a unique political culture, unique world, unique system, races, different kind of people. அவங்களுக்குன்னு ஒரு கிளைமேட் கண்டிஷன், அவங்களுக்குன்னு ஒரு எக்கானமி, அதுல ஒரு கிங்டம், அதுக்குள்ள இருக்க பொலிட்டிக்கல் இன்ட்ரிக், அந்த மாதிரி இருக்க மாதிரியே தான் ஒவ்வொரு அனிமியும் ஒவ்வொரு ஆர்த்தமும் ஒரு மங்கா எழுதுறப்போ இட் இஸ் ஸ்டாண்டலோன். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை தட். மெயினா அதுதான் தி ஸ்டீரியோடைப் பிஸ்னஸ். நீங்க அதாவது எப்படி இருக்கும்னா சொல்றேன், நீங்க வந்து சும்மா இந்த கெத்து காட்டுறதுக்காக என்னடா பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கேன்னு போயிட்டு நீ அங்க போய் வெட்டி ஒளி சீரியல் தான் பார்க்கணும். இல்ல இப்ப இருக்கிற பாக்கியலட்சுமியா இல்ல வேற ஏதாவது சிறகடிக்க ஆசையா தான் பார்த்துட்டு. So don't think like that. So this is a great art. You will be missing out on something. That we want to tell you. ஏன்னா இந்த சேனல் மெயின் ஆஃப் we are focusing on art தான். நம்ம எப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டு இருக்கோம், தமிழ் சினிமா பத்தி பேசுறோம், இங்கிலீஷ் படம் பத்தி பேசுறோம். we consume a lot. ஓகேவா? நாங்க நிறைய கன்சியூம் பண்றப்போ அதுல நாங்க ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு தரது வந்து ஒரு ஜாலியான விஷயம் தான். இதுக்காக பார்க்கல, நாங்க ஜாலிக்காக சந்தோஷமாக பாக்குறது. நாங்க ஒரு அந்த கான்வர்சேஷன் நாங்க தனியாவும் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் வந்து இந்த சேனல் வந்து இன் ஃபியூச்சர் எப்போ மானிட்டைஸ் ஆகும் எதுவே நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 வருஷமா வந்து கண்டினியூஸா நம்ம பர்சனலா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்ப நம்ம என்னெல்லாம் இந்த சேனல் இத்தனை நாள் பேசணுமோ எல்லாமே நம்ம பர்சனலா கால் பண்ணி பேசுற விஷயங்கள் எல்லாமே. அத வந்து சரி ஓகே இதை ரெக்கார்ட் பண்ணி மத்தவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நம்ம இதை மெயினா பண்றோம். சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் பண்ணீங்கன்னா அன்பாலோ பண்ணிட்டு போயிருவா. சினிமால பாக்குற இருக்கிற எல்லா ஜான்ராவும் அனிமிலே இருக்கு. அதை விட அதிகமாவே இருக்கு. It will have it is catering to children anime இருக்கு, it is catering to shonen, which means 11 to 17 இருக்கிற ஆடியன்ஸ்க்கு. seinen, that is for adult mature content கான அனிமே இருக்கு, ஹாரர் இருக்கு, டார்க் ஃபேண்டசி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபைட் இருக்கு, எமோஷன் இருக்கு. இந்த சென்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ராம்காம், ஹராம் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. பிரிசன் ஸ்கூல்ல நீங்க பார்த்தது இல்ல, அண்டர்ரேட்டட் ரெக்கமெண்டேஷன் போய் பாருங்க. ஏங்க இல்ல இவ்வளவு நேரம் பேசிட்டு முதல்ல
ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? சேனலை பத்தி என்ன நினைப்பானுங்க? நல்லா இல்லைங்க, அது ஓகே, அது நம்ம பின்னாடி கூட சொல்ல. எடுத்தது பிரதன்ஸ்குள்ள இப்போ அனிமேன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டவன் டக்குன்னு போய் அதை சர்ச் பண்ணி பாக்குறானா அவன் என்ன நினைப்பா சேனலை பத்தி? பாத்தராதீங்க சொல்றேன். இட் இஸ் லைக் ஃபன் அனிமே இன் a sense வைட் ரேஞ்ச் ஆஃப் சொல்றேன். அடல்ட் காமெடியில இருந்து கிரிஞ்சி காமெடின்னு ஒரு ஜான்ரா இருக்கு, அதுல இருந்து எல்லாமே எல்லாமே. இதுக்கப்புறம் அனிமே பத்தி கண்டினியூஸா நிறைய வரும். பட் ஈவன் நம்ம I'm planning to do like நம்ம வந்து ஒவ்வொரு அனிமே இப்போ வேர்ல்ட பத்தியும் அதோடைய விஷயங்கள் பத்தி அதுல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பத்தி நம்ம தனித்தனி எபிசோட்ஸே நம்ம போடலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன், சைட் பை சைட். இப்ப நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். எனக்கு நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்லையா, ஒரு பிகினரா இருக்கவங்களுக்கு எப்படி கன்சியூம் பண்ணுவோம் அந்த விஷயம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனிமே கன்சியூம் பண்ணது வந்து இப்போ நீங்க வந்து டிராகன் பால் டைம் வந்து நான் அனிமே பார்த்திருக்கேன். பட் டிராகன் பால் இஸ் லைக் அது வந்து எபிசோடிக்கா இருக்காது. இப்ப ஜென்ரலா நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் கன்சியூம் பண்றோம்னா அது வந்து ரொம்ப எபிசோடிக்கா இருக்கும். அதாவது ஒரு ஒரு எபிசோடு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும், அந்த எபிசோடுக்கு ஒரு தனி கதை இருக்கும், கேரக்டர்ஸ் அவங்களே தான் இருப்பாங்க, பட் அந்த எபிசோடுக்கு ஒரு தனி கதை இருக்கும், அந்த எபிசோடோட அது முடிஞ்சிடும். நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜென்ரலா ஒரு சிட்காம் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கார்ட்டூன்ஸும் ஜென்ரலா கன்சியூம் பண்ணிருக்கோம். நம்ம எந்த எபிசோடு வேணா எப்ப வேணா பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆனிமே பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிராகன் பால்ல ஒரு ஃபைட் செல்லும் கோகுவும் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 எபிசோடுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறானுங்க 30 எபிசோடுக்கு சண்டை போடுறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதே டிராகன் பால்ல இந்த மாதிரி எல்லாம் பிட்ச் பண்ணாதீங்க. இல்ல அது ஜி அந்த ஃபைட் வந்து பயங்கர இன்டென்ஸான ஃபைட். நான் வந்து ஐ டூ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் பால் பார்க்கும்போது நான் காலேஜ் படிக்கிற டைம்ல பாக்குறேன். செல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து 8 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். நைட்டு 9, 10, 11, 12 வந்திருக்கும். ஐயோ வந்தாயிடுச்சு, தூங்கணும், நாளைக்கு காலேஜ் போகணும், சரி இன்னொரு எபிசோடு பார்ப்போம் அப்படின்னு பாக்குற இது இருக்கு. இன்ஃபேக்ட் அனிமே தான் அது எனக்கு வந்து ஜெனரலா டிவி சீரிஸ் அது கொடுக்கும். ஆனா டிவி சீரிஸோட லென்த் ஒரு காரணம், அது வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து எபிசோடா ஒரு 20 மினிட்ஸ் தான். அது இன்ட்ரோ அவுட்ரோ கழிச்சிட்டோம்னா அதுக்கும் கம்மியா தான். ஆமா, ஒன் பீஸ் எல்லாம் வந்து எப்ப எவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரோ, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொலாகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங், அவுட்ரோ, அதுக்கப்புறம் வந்து அடுத்த எபிசோட்ல என்ன வரப்போகுதுன்னு ஒரு 2 நிமிஷம். எவ்வளவு அதுக்குள்ளதான் அனிமே இருக்கும். சின்ன வயசுல வந்து அது எனக்கு கன்சியூம் பண்ண தெரியல. காலேஜ் படிக்கும் போதுதான் வந்து டிராகன் பால் ஆரம்பிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். பயங்கரமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிக்கிறேன். செமஸ்டர் லீவ்ல உட்காந்து கண்டினியூஸா டிராகன் பால் மட்டும்தான், வேற எதுவுமே கன்சியூம் பண்ணல. ஒரு நாள் காலையில எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், அப்படியே டிராகன் பால் போட்டு உட்காந்தேன்னா கண்டினியூஸா ஓடி 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 நைட் வரைக்கும் அப்பப்ப சாப்பிட மட்டும் போயிட்டு வந்துட்டு கண்டினியூஸா பட்டுனேன். அப்போ அந்த வேர்ல்ட் பில்டிங், அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அவ்வளவு கேரக்டர்ஸ் இருப்பானுங்க. ஜென்ரலா ஒரு ஆனிமே எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள ஒன்ஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா அது வந்து ஒரு போய் அது எண்டிங் வரைக்கும் பார்க்காம நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சனே வராது. டெத் நோட் பாக்குறேன், அப்புறம் நிறைய அனிமேஸ் அங்க நருட்டோ ஸ்டார்ட் பண்றேன். நருட்டோ வந்து அரௌண்ட் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லுங்க. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் சின்ன வயசுல கன்ஃபியூஷன் பண்ணேன். எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டிராகன் பால் எனக்கும் அந்த மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டட் அண்ட் இன் பிட்வீன் எண்டட் மறுபடியும் ரீரன் தான் போடுவாங்க. டிராகன் பால் லைசன்ஸ் வாங்கிக்க மாட்டானுங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்கான இதே வேலை. பட் ஆனா நாஸ்டாலஜிக் திங் ஐ வாண்ட் டு ப்ளஸ் அவுட் இட் இஸ் Animaxன்ற ஒரு சேனல் ஜப்பானீஸ்காரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் anime to the world, and that was the channel I introduced the whole world of anime, where I got to know that what is cartoon and what is anime and how it is so much entirely different from we consumers cartoon. It was so அதுல வந்து அதுல ஆட் போட மாட்டானுங்க. அதில் தான் நான் வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பார்த்தேன், ஃப்ளேம் ஆஃப் ஃப்ரீக்கை பார்த்தேன், ரேன்மா ஹாஃப் பார்த்தேன். ரேன்மா ஹாஃப் இதெல்லாமே 80s 90sல வந்து அனிமி. அதான் ரீரன் போடுவானுங்க. அதில் வந்து மறுபடியும் அதில் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸே ஃபர்ஸ்ட் அதில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு சமுராய் எக்ஸ். எனக்கு இந்த டவுட் இருக்கு, ஜாக்கி சான் வந்து ஆக்சுவலா அது அனிமேவா? ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து எனக்கு இப்ப நான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எபிசோடிக்கா இருந்தாலும் அதுல ஒரு கன்டினியூஷன் இருக்கும். லைக் வந்து இப்போ 12 மந்திரக்கல்னு ஒரு விஷயம் வரும், அதுக்கப்புறம் 11 மாஸ்க்னு நினைக்கிறேன் மாஸ்க் வரும், மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, வேற வேற டைப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். அது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அனிமேக்ஸ்ங்கிற சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடியூஸ் டு ஹோல் பாப் கல்ச்சர் இந்தியா இட்செல்ஃப். எனக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கு, அந்த சேனல் வந்து போனதுக்கு அப்புறம் நான் அழுதுருக்கேன் வீட்டில் உட்காந்து. 8வது 9வது படிக்கும்போது. சீரியஸ்லி
கோஸ்ட் ஃபைட்டர் கேள்விப்பட்டீங்க, அது அது நிறைய அனிமே அதில் தாங்க பார்த்தேன். அது ரொம்ப ஹவு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அகிரா குரோசாவாவோட செவன் சமுராய் நீங்க படமா பார்த்துருப்பீங்க. நான் அகிரா குரோசாவோட செவன் சமுராவை இன்ஸ்பயரா வச்சு ஃபியூச்சரிஸ்டிக் செட்டிங்ல சமுராய் 7 ஒரு அனிமியை படிதானுங்க. அது நல்லா இருக்க நல்லதாங்க இருக்காது 12 எபிசோட்ல. பட் ஆனா எனக்கு அதான் ஸ்டோரின்னு எனக்கு தெரியுது. நீங்க நம்ம வந்து நீங்க செவன் சமுராய் டிஸ்கஸ் பண்றப்ப ஓகே நம்ம ஒரு அனிமி பார்த்துருக்கோம். இட் டிஸ்டோபியன். அதுல 7 சமுராய் வந்து கடைசி அந்த ஒரு பிடி ரைஸுக்காக அந்த வில்லேஜை காப்பாத்துறது. அந்த கல்ச்சரோட மெல்டா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க உங்க பாயிண்ட் வந்து உறுதி விட்டுறேன். அதுக்கப்புறம் தலைவர் எல்லாருக்குமான குரு, என்னுடைய ஃபேவரட் ப்ரோட்டாகனிஸ்ட். நான் பார்த்தது 9வது படிக்கும் போது கார்ட்டூன் நெட்வொர்க்ல. திடீர்னு கார்ட்டூன் நெட்வொர்க் பேன் ஆகிட்டு திடீர்னு என் ஊர்ல வருது. நருட்டோ பாக்குறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. நருட்டோ சொல்றேன். நான் நருட்டோ பத்தி நம்ம தனியா ஒரு எபிசோட் பேசுவோம். பட் நான் ஒரு கிளிம்ஸா சொல்லிடுறேன். நருட்டோ வந்து எனக்கு டிராகன் பால் அது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். டிராகன் பால் வாஸ் மோர் லைக் ஒரு ஃபன் தான், ஃபுல் ஆன் ஃபன் மோட். நான் வந்து இப்போ கோகு சண்டை போடும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்டரா ஒரு விஷயம் சொல்றேன். ஐ டோன்ட் நோ வெதர் அது ஒரு ரைட். கோகு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெத் ஆகுற மாதிரி ஒரு எபிசோட் வரும். நான் வந்து என்னடா புரோட்டகனிஸ்ட் செத்துட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன அவனுக்காக தானே பார்த்தோம். அவன் தானே ஹீரோ, அவனை கொண்டுட்டான். பார்த்தா டக்குன்னு ஹெவன்ல இருந்து எந்திரிப்பான். இல்ல அவன் போய் அங்க கிங் யமா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். நோட் புக் எடுத்து வச்சு பாத்துட்டு இருப்பான். அவன் வந்து இதெல்லாம் என்ன நம்ம இது மாதிரி வருது அப்படி. நான் சரி என்ன இருந்தாலும் அவன் அங்கதானே இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா இவனுக்கு வந்து 7 பாலை கலெக்ட் பண்ணி டிராகனை கூப்பிட்டு எனக்கு கோகு திருப்பி கொண்டு வாங்க. என்னடா அது கூட பரவாயில்ல, அவன் உன்னை 7 பாலை வச்சு கூப்பிட்டுருவாங்க. நீ அது வரைக்கும் இங்க ட்ரைனிங் பண்ணு. சொர்க்கத்துல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். திரும்ப இங்க வரும்போது வந்து இது சண்டை போடணும்னு சொல்லி எண்ட் ஆஃப் த டே வந்து எமோஷனல் கனெக்ட் எந்த மாதிரி இருக்கும்னா கேரக்டர்ஸோட நமக்கு இருக்கிற எமோஷனல் கனெக்டா. இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சண்டை போடும்போது பிடிச்சிருக்கு, அவன் டயலாக் பேசுவோம் ஒரு மாசா இருக்கு நான் பாக்குறேன், அந்த மாதிரி இருக்கும். நருட்டோ வந்து அதை பிரேக் பண்ணுது. எப்படி பிரேக் பண்ணுதுன்னா, ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு புரோட்டகனிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சின்ன வயசுல எனக்கு தெரியாது. சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ் அது இது பார்த்து மேக்ஸிமம் ஃபேசினேஷன்ல தான் இருப்போம். நீங்களே இப்ப நீங்க இஃப் யூ ரிஃப்ளெக்ட் அப்பான் நவ், நீங்க 10வது படிக்கும்போது பார்த்தா இங்கிலீஷ் படம்னா டம்மி படமா இருந்திருக்கும் நிறைய படம். பட் ஆனா உங்களுக்கு ஃபேசினேட்டிங்கா இருந்திருக்கும். பட் இப்ப நீங்க பாக்குறப்போ இட் ஒன்ட் ஃபீல் தட் வே. போக்கேமானை இப்ப என்னால பார்க்க முடியாது. டிராகன் பால் இப்ப என்ன பார்க்க முடியாது. டிராகன் பால் ஒரு ஃபேவரட் மார்ஜின் புவா இருக்குன்னு ஒன்று வந்துச்சு. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அனிமி தான். அதுலயே எப்படி இருக்கும்னு சொல்லணும். வெஜிடா இஸ் அ ரைவல் ஆஃப் கோகு. ஃபர்ஸ்ட் ஒரு எதிரியா வருவான். ஹீஸ் ஃப்ரம் சேம் பிளானட் அஸ் கோகு. அவன் வருவான். they will fight, he will lose, he is the prince. அவன் வந்து he is a lineage of king. ஓகேவா, he is a prince of that particular. அவங்க வந்த கிரகத்துல இருந்து கிரகம் அழிஞ்சிரும். 2 சூப்பர்மேன் உலகத்துல இருக்க மாதிரி வச்சுங்க. ஒரு சூப்பர்மேன் வந்து கிங்கோட பையன், இன்னொரு சூப்பர்மேன் வந்து சோல்ஜரோட பையன் தான் கோகுன்னு வச்சுங்க. எனக்கு வந்து ஆனா இவன் அந்த வெஜிடாவால கோகுவோட லெவலுக்கு போகவே முடியாது. he will feel always a second hand fighter. அவனுக்கு முன்னாடியே இருக்குமே, மீனிங் he will get அது கூட அவன் பிசிக்கு வந்துருவான். பட் அவன் மார்ஜின் ப்ளூவா இருக்கான்னா ஒன்னா சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் வந்து அவனை வந்து அந்த மார்ஜின் ப்ளூ வந்து கண்ட்ரோல் பண்ணி அவன் கூட இருக்க வந்து வில்லனா மாத்துவான். வில்லனா இந்த சென்ஸ் he will turn him evilங்கிறப்போ எம்முன்னு ஒரு சிம்பிள் இந்த இடத்துல வரும் அவனுக்கு மார்ஜின்ஸ். ஆமா, அப்போ he will say திடீர்னு அவன் என்ன பண்ணுவான், கோகு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். அவன் என்ன சொல்லுவான், விஜிட்ட என்ன சொல்லுவான்னா, அவன் கண்ட்ரோல்ல இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவான். நோ ஐ வாண்ட் டு பிரேக் தட். நிஜமாலுமே எனக்கு ஒண்ணு நான் தான்டா ஸ்ட்ராங்னு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்க் வரும் பாருங்க. அவன் சண்டை போடுறது தன் அவன் கோகுவும் அதுக்கப்புறம் இல்ல என்ன சொல்றதுக்கு அப்புறம் he will sacrifice himself for his son. அதாவது அந்த நீங்க மிஸ்டிக் ஃபோர்ஸ் மேன் தானே, அது ஒரு உல்ஃப் கேரக்டர்ல வருவாங்க. அதாவது வில்ல கேரக்டருக்கு ஒரு அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இவரு சொன்ன மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இவரு சொன்னதே ஒரு எமோஷனல் மூமெண்ட், அதெல்லாம் ஓகே. அது மூமெண்டா எமோஷனலா இருக்கு, அந்த விஷயம் ஓகே. அந்த மாதிரி நிறைய எமோஷனல் மூமெண்ட் இருக்கு. ஈவன் வந்து இவர் சொல்ற அந்த ஐ திங்க் பூ வந்து ஒரு இடத்துல வந்து பறந்து போயிட்டு இருப்பான். ஹி வாஸ் லைக் பூ யாருன்னு சொல்றது, பூ வந்து கிட்டத்தட்ட வில்லன் உருவாக்குன ஒரு ஆன்டகோனிஸ்ட் மாதிரி தான், ஒரு வில்லன் மாதிரி தான் இனிஷியலா காட்டுவாங்க. வில்லன் தான் அவன் வந்து ஒரு டெஸ்ட்ராயிங் மிஷின் ஆக்சுவலி. அவன் வந்து பறந்து போயிட்டு இருப்பான். ஒரு குட்டி பையன் நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போகும்போது போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த எபிசோட் ஞாபகம், கண்ணு தெரியாத ஒரு பையன் இருப்பான்.
அது வந்து ஒரு எமோஷனல். கண்ணு தெரியாத ஒரு பையன் இருப்பான், இவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பையனை வந்து கொன்றலாம் தான் இவன் நினைப்பான். ஆனா அந்த பையனுக்கு கண்ணு தெரியாதுன்னு பூக்கு தெரிஞ்சிடும். பூ வந்து அவனுக்கு கண்ணு கொடுப்பான். நீ இனிமே பாக்கலாம்னு சொல்லி கண்ணு கொடுப்பான். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய எமோஷனல் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஈவன் வந்து கோட்டனா இவனை பார்த்திருக்க மாட்டான், கோகுவை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து பாக்குற எபிசோட், அவன் அப்பா செத்துருவான், திரும்ப வருவான் பூமிக்கு. அவன் வந்து பாக்குற எபிசோட்லாம் இந்த மாதிரி எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா when it comes to நருட்டோ ஸ்டார்ட் ஆகுறது, இந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து அதுவே வந்து ஒரு மாதிரி என்னடா இப்படி ஒருத்தனாங்கிற மாதிரி இருக்கும். மெயின்லி பிகாஸ் அப்பா அம்மா கிடையாது அவனுக்கு, ஒரு வில்லேஜ்ல இருக்கான், பயங்கரமா குறும்புத்தனம் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். பல எபிசோட நமக்கு அப்படிதான் காட்டிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இவ்வளவு குறும்பு பண்றான், சின்ன பசங்க குறும்பு பண்றாங்க, அது ஓகே, இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்றானே, எல்லாரையும் அனாய் பண்றானே சுத்தி இருக்கிறவனை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் ஒரு எபிசோட்ல ஒரு டயலாக் வருது, அவனுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் தேவை, நான் ஒருத்தன் இருக்கேன், என்னோட எக்ஸிஸ்டன்ஸ ப்ரூவ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு இது தேவைன்னு அவன் பண்றான்னு சொல்றாங்க. ஐ வாஸ் ப்ளோன். அதாவது ஒரு ஆனிமேல ஒரு கேரக்டர் அவன், பட் அவனோட எக்ஸிஸ்டன்ஸ ப்ரூவ் பண்றாங்க. அவன் ஏன் அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டார்க் சைடும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எபிசோட் சொல்றேன். ககாஷி வருவான். ககாஷி யாருன்னா அவனோட டீச்சர். அவன் வந்து இவனோட வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து இவன் வீடு ரொம்ப அலங்கோலமா இருக்கும். அப்ப நருட்டோ வீட்டுல இருக்க மாட்டான், ரொம்ப குட்டி பையன் நருட்டோ. அவன் வீடு பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருக்கும். அவன் வீட்டுல வந்து ஒரு பால் குடிப்பாங்க இல்லையா, அந்த கிரேட் இருக்கும், ஒரு ஒரு கேன் மாதிரி, அந்த பிளாஸ்டிக்ல இருக்கும். எடுத்து பார்ப்பான், அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும். என்ன எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இதை குடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இல்ல, அவனுக்கு எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்றது கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அப்போ அது மாதிரி வந்து ஐ வாஸ் ஓகே, அதேதான். எஸ், கட் பண்ணா வந்து ஊஞ்சல்ல வந்து நருட்டோ தனியா உட்காந்துருப்பான். இல்ல, நம்ம ஜோக்கா சொல்லிட்டோம், பட் லிட்டரலா ஒவ்வொரு தடவை அந்த மியூசிக் வரும்போதும் அந்த பிளாஷ்பேக் கட் சீன் வரும்போதும் வந்து நான் நருட்டோ பார்த்து பல தடவை அழுதுருக்கேன். ஐ வாஸ் ப்ரோக் ஆகி அழுத மூமெண்ட் வந்து ஏகப்பட்ட மூமெண்ட் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா வருது. உள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய டீடைலா பேசுவோம், பட் எமோஷனலி ஹவ் இட் இஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க உங்க சைடுல இருந்து சொல்லுங்க. இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், நருட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க ஒரு காமன் ஆடியன்ஸா இருக்கீங்கன்னா கூட நருட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. நான் எப்படி வந்து வெஸ்டர்னைஸ்ட் அனிமி வெஸ்டர்னைஸ் ஆகி குளோபல் பாப்புலேஷன் அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் டிராகன் பாலா இருந்ததோ, விச் இஸ் கேம் இன் 80s. குடோஸ் டு கோரியாமா, அவர் தான் காட் ஃபாதர் ஆஃப் அனிமின்னு நான் சொல்லுவேன். காட் ஃபாதர் ஆஃப் ஷோனன் அனிமி, சாரி. அதோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் எல்லாமே. பட் நருட்டோ இஸ் த அனிமி விச் மேட் அனிமி ஃபேமஸ் வேர்ல்டு வைட். எவ்ரிவன் நீங்க வந்து அது கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஏறப்ப நான் தமிழ்ல பார்த்துருக்கேன். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க ரைட்டிங், அதாவது நான் ஏன் வந்து மற்ற கார்ட்டூன்ஸை விட இது இல்ல மற்ற கிரியேட்டிவ் ஒர்க்கை விட இது டிஃபரெண்ட் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி ஈச் அனிமி ஹேஸ் அ ஓன் வேர்ல்டு, ஹேஸ் அ ஓன் செட்டப், அண்ட் ஹேஸ் ஓன் பொலிட்டிக்கல் இன்ட்ரிக், ஓன் கிளைமேட் சென்ஸ்ல இருந்து எல்லாமே. இப்போ வந்து நருட்டோட வேர்ல்டு எப்படின்னா, இட்ஸ் அ வார் டவுன் வேர்ல்டு. வில்லேஜஸா பிரிச்சு இருப்பாங்க. அதாவது வில்லேஜ்ங்கிறத ஒரு கண்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். அங்க ஒவ்வொரு கண்ட்ரி நேஷன், அதுல வந்து சாண்ட் நேஷன் இருக்கும். அப்புறமேட்டு ஹிடன் லீஃப் தான் நம்ம தலைவர் இருக்கிறது நருட்டோ. அதுல டிஃபரெண்ட் கிளான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் யூனிக்கான பவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. பட் மெயின் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, நீங்க சொன்ன மாதிரி, ஃபார் மீ as a person who mostly been spending time alone அந்த மாதிரி இருக்கிறப்போ ஐ felt so connected with Naruto. அது எப்படி இருக்குன்னா 13-14 years வந்து பார்க்கலாம். பட் இட் வில் ஷே தட் how loneliness in a child affects him, அண்ட் அது வந்து எப்படி வெளியே வருது. அவனை ஒதுக்கிட்டே இருப்பாங்க அந்த வில்லேஜ்ல இருப்பாங்க எல்லாமே. கர்ஸ்டு சைல்டு மீனிங்னா அவனுக்குள்ள ஒரு 9-tailed கர்ஸ்டு ஃபாக்ஸ்னு இருக்கும், ஒரு மான்ஸ்டர். ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லி சீல் பண்ணிருப்பாங்க அவங்க பாடிக்குள்ள. அதனால வில்லேஜர்ஸ் எல்லாருமே அவனை ஒதுக்குவாங்க. ஸோ பட் அவனுக்கு அம்மா அப்பாவும் கிடையாதுங்கிறப்போ அவனுக்கு அன்புங்கிறதே இருக்காது. பட் ஹி வாண்ட்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் ஐ ஆம் அ பர்சன் அப்படிங்கிறனால தான் அந்த ஊருக்குள்ள அழிச்சாட்டியம் பண்றது எல்லாமே. ஹி வாண்ட்ஸ் அட்டென்ஷன், ஹி வாண்ட்ஸ் டு ஷோ தட் ஐ அம் ஹியர். நீங்க என்னடா சொல்றீங்க, நான் ஹொக்ககே ஆகி காட்டுறேன்னு சொல்லுவான். மீனிங் he wants to prove himself as the person. அதனால ஹொக்ககே என்ன, அவன் ஊர் பிரசிடென்ட் ஆகிற கணக்கா அவங்க கண்ட்ரிக்கு, அதான் கண்ட்ரியோட that is what his goal is. So how he finds friends and how he goes along, அதுல அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நான் அப்படியே சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க சொன்ன விஷயத்தான் முக்கியமா விட்டுட்டேன். என்னன்னா, இப்ப ஜென்ரலி டிராகன் பால் என்ன பண்ணுதுன்னா,
ஒரு கோகுக்கோ சரி வெஜிடாக்கோ இல்ல ஹீரோஸ்க்கோ வந்து வாண்ட்ங்கிறது ஒண்ணு பெருசா இருக்கு. தே ஆர் லிவிங் தேர் லைஃப்ங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஈவன் வந்து நீங்க டிராகன் பால் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவன் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான், டிராக்டர் ஓட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். வழக்கம் போல வந்து வில்லன் வந்து ஒரு வேற கிரகத்துல இருந்து வருவான், இல்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அங்க வந்து ஒரு வில்லன் குரூப் வருவாங்க. அகைன் அது வந்து ஒரு நார்மலா வந்து நம்ம பாக்குற ஒரு இது மாதிரிதான், ஒரு வில்லன் வருவான் நான் சண்டை போடுறேன், இந்த மாதிரிதான் இருக்கும். பட் நருட்டோக்கு வந்து பர்சனலி அவனுக்கு ஒரு வாண்ட் இருக்கு. இப்போ நான் ஒகே ஆகணுங்கிற வாண்ட் இருக்கு. அதை தாண்டி அவனோட பர்சனல் செல்ஃப் இதாவும் வந்து எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இந்த ஊர்ல தேவை. அண்ட் ஐ நீட் சம் ஒன் டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, எனக்கு ஒரு லவ் தேவை, எனக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் அது இருக்குல்ல, எனக்கு ஒரு பாண்டிங்கா எனக்கு ஒரு பர்சன் தேவை இல்ல, எனக்கு ஒரு டீம் ஆஃப் பர்சன்ஸ் தேவை. இந்த ஊர்ல இருக்கவங்க தான் அவங்க. நான் போய் ஒரு ராமன் கடையில சாப்பிட்றேன், அவரு தான் என்னுடைய நண்பர். நான் போய் வந்து எனக்கு ஒரு டீச்சர் இருக்காரு, எனக்கு கத்து கொடுத்த ஒரு டீச்சர் இருக்காரு, அந்த டீச்சர் தான் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு என் கூட ஒருத்த படிக்கிறான், அவன் என்ன திட்டுறான், என்ன அடிக்கிறான், என்ன அவன் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான், ஆனா என் ஃப்ரெண்டு. ஐ வாண்ட் டு டூ எனிதிங் ஃபார் ஹிம்ங்கிற மாதிரி இருக்கான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவருக்கு என்ன பிடிக்காது, ஆனா எனக்கு அந்த பாண்டிங் தேவை, ஏதோ ஒரு வகையில எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அது கிடைக்கல. டிஃபரன்ஸ் புரியுது இல்ல உங்களுக்கு இதுக்கும் நீங்க வந்து என்டையரா இது வந்து ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கிற எஸ் அது ஒரு செல்ஃப் திங். அது இல்ல நீங்க வந்து நாங்க வந்து என்னடா நீங்க வந்து ரொம்ப டிபிக்கலா பேசுறாங்க. நருட்டோனா வந்து நிஞ்சாஸ் ஃபைட் ஆக்ஷன் அதெல்லாமே நீங்க பார்த்தது மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. வி ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆன் ஹவ் வி கனெக்ட் பீப்புள். நீங்க எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், நீங்க காரா ஆர்க்னு ஒன்று இருக்கும். காராவும் நருட்டோ தான். நருட்டோ இஸ் அ பர்சன் trying to be kind or want to be kind in a cruel world, but Gaara is an exact opposite, who is a person who been treated cruelly and is succumbed to the cruelty and becoming a monster. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்க் சொல்றேன். நருட்டோ இஸ் an exact opposite. அவனையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நருட்டோ எப்படி ட்ரீட் பண்ணாத லைக் அவன் வந்து எனக்கு இவங்க இப்படிலாம் பண்ணாலும் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஓகேவா? ஐ வாண்ட் டு ஷோ தட் ஐ எக்ஸிஸ்ட், ஐ வில் ப்ரூவ் டு யூ தட் ஐ எம் வர்த்தி அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டன்டா நிற்பான். எனக்கு வந்து இந்த நருட்டோ பார்க்கப்போ ரொம்ப சேடா இருக்க சொல்ற போது, நீங்க ராமன் இருக்கா சென்சேவா இருக்கட்டும், இல்ல ராமன் கடையில இருக்க அந்த ராமன் தாத்தாவா இருக்கட்டும், அது எப்படி சொல்லணும்னா நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல கோட்ஸ் வர்றது இல்லை, நோபடி வில் ஆஸ்க் யூ ஹவ் ஆர் யூ. ஓகேவா? நீ எல்லா நீங்க ஒருத்தர் தனியா ஒரு வாழ்க்கையில சுத்திட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இல்லை அவனுக்கு அப்படி இருக்கிறவனுக்கே அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கப்போ, என் சின்ன பையன் அவனும் ஒரு ஆர்ஃபன். ஓகேவா? அவன் அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க, அவன் ஒரு மாஸ்டர் மாதிரி பாக்குறாங்க. அப்ப வந்து அந்த ராமன் கடையில அந்த தாத்தா கொடுக்குற அந்த ராமன் அவனுக்கு அமிர்தமாக தீர்க்கிறது. தட் டசன்ட் பிகம் அவன் ஃப்ரீ ராமன் அவனுக்கு கொடுக்கறதுனால இல்ல, ஹி ட்ரீட்ஸ் மீ அஸ் அ பர்சன் அப்படிங்கிற ஃபீல் நருட்டோ கொண்டு வரும். நான் என்ன சொன்னா, நாட்டில் இருந்த கிளிஷேவே அந்த இடத்துல அந்த ஒரு எமோஷனை நீங்க எப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க. அந்த ஒரு சின்ன பையனுக்கு அந்த இருக்கா சென்சை கொடுக்குற அன்பும், அந்த ராமன் தாத்தா அவனுக்கு காசு இருக்காது, அவன் சின்ன பையன் ஊர் சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு ஃப்ரீயா டெய்லி ராமன் கொடுத்து சாப்பாடு போடுறது அந்த தாத்தா தான். அந்த தாத்தா அவன்கிட்ட காசு கேட்க மாட்டாரு. பட் த வேர்ல்ட் வில் ட்ரீட் ஹிம் க்ரூயலி, பட் தேர் இஸ் a kindness in that world. நீங்க வந்து இல்ல நீங்க இன்னொன்னு நீங்க யோசிச்சு பார்த்தாலே, நான் அது பார்க்கும்போதே நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். இப்போ இவனுக்கு ராமன் ரொம்ப பிடிக்கும், ராமன் வந்து ராமன் வேணும்னு எங்க போனாலும் ராமன் மேல ஏன் அவனுக்கு அவ்வளவு லவ்னா, அது மட்டும் தான் அவன் சாப்பிட்டு இருக்கான் ஆரம்பத்துல இருந்து. அவனுக்கு அது ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, அது அவன் அதை கன்சியூம் பண்ணியே வளர்ந்த ஒருத்தன். அப்ப அவனுக்கு அதுதான் ஆப்வியஸா வந்து அது மேல அவனுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப நான் அதுதான்டா சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் மாதிரி. இதுக்கு வந்து அந்த வீரம் டெம்ப்ளேட் போடுவாருங்க. அந்த பிளாக் டீ வந்து அவன் கருங்காப்பி குடிச்சு பழகிட்டான், அந்த தாத்தா தான். எஸ் எக்ஸாக்ட்லி அதேதான் இங்க இருந்தா சுட்டியா. இத பத்தி நம்ம என்னன்னா, எனக்கு டீடைல்டா ஒரு எபிசோட் பேசணும், அதனாலதான் நான் ரொம்ப டெல்வின் ஆகாம மேலோட்டமா நருட்டோ பத்தி சொல்றேன். நருட்டோங்கிற வேர்ல்டு வந்து பாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி உங்களுக்கு எமோஷனலி ஒரு கனெக்ட், என்னைக்குமே வந்து அந்த எமோஷனல் கனெக்டா ஒரு கதையை வந்து நமக்கு ஒரு புக் படிக்கிறோமோ இல்ல ஒரு மூவி கன்சியூம் பண்றோமோ, அதுதான் வந்து நம்மள வந்து ரொம்ப வருஷம் கழிச்சும் நம்ம மைண்டுக்குள்ள அது இருக்கும். இப்ப 4-5 வருஷம் முன்னாடி நான் பாத்திருக்கேன், இவர் வந்து ரொம்ப முன்னாடி பாத்திருக்காரு. இன்னமும் ஏன் நாங்க அதை பத்தி பேசுறோம்னா, அது வந்து இங்க ஒரு ஸ்கார் அண்ட் மைண்ட் மாதிரி அது வந்து எங்களுக்குள்ள இருக்கு.
இப்போ கூட எனக்கு வந்து நருட்டோல இருக்கிற ஒரு சீனை பத்தி எக்ஸ்பிளைன்டா பேச முடியும்னா என்னால பேச முடியும். ஏன்னா என்ன சொல்றது, இப்ப இவரு காரா எக்ஸாம்பிள் சொன்னாரு. காரா மாதிரி வந்து நீங்க வந்து பெயின்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். நகட்டோ அண்ட் பெயின் ஆர்க்கு வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இப்ப வந்து நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இந்த வேர்ல்டுக்குள்ளேயே. நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு வில்லன்னு நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா கதைக்குள்ள போக 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 அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏன் வந்து இதை பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டெல்வின் ஆகி ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. நீங்க வந்து எந்த கேரக்டருமே இப்ப சும்மா வந்தான் சும்மா இருக்கான் ஒரு பேக்ரவுண்ட் நிக்கிறான் அப்படி இருக்காது. அந்த கேரக்டர்ஸ் வைஸ் அண்ட் வேர்ல்ட் பில்டிங் வைஸ் இப்ப இவர் சொன்ன மாதிரி வந்து நம்பர் ஆஃப் நேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நேஷனுக்குள்ளேயும் பொலிட்டிக்கலி என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை, இப்போ வந்து ஏன் ஒக்காகை ஆகணும்னு நினைக்கிறேன், ஒக்காகைக்கு என்ன பவர் இருக்கு இந்த வில்லேஜ்ல, அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இந்த மாதிரி ஒக்காகை இருக்காங்கன்னா ஹவு தே ஆர் ரெஸ்பெக்டட். மோர் தென் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்குன்னா கண்டிப்பா 100%. சோனின்கான டெம்ப்ளேட்ல இருந்து மாஸ் மூமெண்ட்ஸ்ல இருந்து பிஜிஎம்ஸ்ல இருந்து மியூசிக்லாம் என்னங்க இங்க மியூசிக் அனிமேக்குள்ள சவுண்ட் ட்ராக்லாம் நீங்க வேர்ல்ட் கிளாஸா இல்ல அந்த மீம் இருக்குல்ல பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது